ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குளூட்ஸுக்கான பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு கவனமாக பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த குளூட்ஸ் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய கால்களோட இருக்கக்கூடிய மசிலோட பயிற்சி. கால்களில் மேல் இருக்கக்கூடிய மசில் தான், அதாவது பின்பாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மசில் தான் குளூட்ஸு. இந்த மசிலுக்கு எப்படி பயிற்சி பண்ணுறது, அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மசில் வந்து நிறைய பேருக்கு வந்து லூஸாக இருக்கலாம், டைட்டாக இருக்காது, ஒரு ஷேப்பாக இருக்காது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம அந்த மசில் வந்து நல்லா ஆடும். ஏன்னா நம்ம எலும்பு போக அந்த இடத்துல வந்து அதிகமான சதைகள் வந்து இருக்கும். நம்ம அதுக்கு பயிற்சியோ, இப்போ காலுக்கெல்லாம் நடைப்பயிற்சி கொடுக்குறோம், மற்ற எந்த ஒரு வேலையுமே கிடையாது அந்த மசிலுக்கு. அதனால் அந்த மசில் வந்து நல்லா லூஸாக ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அந்த மசிலுக்கான பயிற்சி தான் நம்ம பண்ண போகிறோம். அதை நல்லா ஒன்போல ஃபிட்டாக இருந்துச்சுன்னா தான் பார்ப்பதற்கு நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து அந்த குளூட்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சிலர் பேண்ட்டு ஜீன்லாம் போடுவாங்க, போட்டாங்கன்னா மசில் வந்து பேண்ட் வந்து நம்ம உடம்புல ஒட்டி இருக்காது, லூஸாக ஆடிட்டு இருக்கும். அப்படி இருக்க நண்பர்களும் இந்த பயிற்சி வந்து பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம், இல்லை மசில் அதிகமாக இருக்கவங்களும் பண்ணலாம். இந்த பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பக்கத்துலேயும் கால்களை முட்டிங்கால் போட்டு நீங்கள் கீழே குனிஞ்சிக்கணும் ஃப்ளாட்டாக. கைகளை தரையில் ஊனிக்கோங்க. உங்களுடைய ஒரு கால்களை தூக்கி முன்பக்கமாக உள்ளே கொண்டு போகணும். உங்கள் வயிறு பக்கம் உள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக பேக்கில் காலை தூக்கணும் பின்னால். அந்த மாதிரி தூக்குனீங்கன்னா சரியாக போய் அந்த மசில் வந்து குளூட்ஸ் வந்து கரெக்டாக போய் பயிற்சிக்குள்ளாகும். இந்த பயிற்சியை நம்ம வந்து ஸ்லோவாக தான் பண்ணணும், வேகமாக பண்ணக்கூடாது. உங்கள் கால்களை நல்லா முடிந்த வரையிலும் மேலே தூக்க வேண்டும். அதே டயத்தில் உள்ளேயும் உள்பாகம் வயிற்று பக்கத்துலேயும் உள்ளே நல்லா அதை நல்லா மடக்கி ஸ்லோவாக மேலே தூக்கணும். அப்போ தான் அந்த மசில் வந்து நல்லா இதாகும். மேலே நீங்கள் எந்த அளவுக்கு தூக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த மசில் வந்து டைட் ஆகும். ஸோ இந்த பயிற்சி நீங்கள் ரெகுலராக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய குளூட்ஸ் மசில், அந்த பின்பாக மசில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசில் நல்லா டைட் ஆகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், அது நல்லா ஒரு ஷேப் ஆகும். அதாவது நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா அந்த மசில் ஆடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு அந்த பின்னால் இருக்க மசில் வந்து லூஸாக இருக்கிறதுனால தான் அந்த மசில் வந்து ஆடுறது நமக்கு தெரியுது. இந்த பயிற்சி நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா அந்த மசில் வந்து அப்படியே ஆடாது. நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக தெரிய மாட்டோம், நல்லா அழகாக தெரியும். இதனாலேயே இந்த பயிற்சி வந்து நம்ம செய்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த ஒரு பயிற்சி தான் மிக சூப்பரான ஒரு கோட்டு இந்த குளூட்ஸ் மசிலுக்கு. மற்றது அதாவது வேறு பயிற்சிலாம் இருக்குது. மற்ற பயிற்சிலாம் வந்து வெயிட்டை யூஸ் பண்ணியோ இல்லை மிஷின்லேயோ செய்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வீட்டில் சிம்பிளாக எந்த ஒரு வெயிட்டோ எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம பண்ணலாம் இந்த பயிற்சியை. இதை தவறாமல் செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 50 டைம் இல்லை 60 டைம் வந்து இதை வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் மசில் ரொம்ப சீக்கிரமாக வந்து டைட்டாகி உங்களுக்கு நல்ல ஒரு கால்களை வந்து கொடுக்கும், ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.